ஜனநாயகன் பட விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சென்சார் போர்டு கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் பட விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சென்சார் போர்டு கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஜனநாயகன் பட விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சென்சார் போர்டு கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். ஜனநாயகன் படத்திற்கு யுஎஸ் சான்றிதழ் உடனடியாக வழங்க வேண்டும் என்று சென்னை நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து மத்திய தணிக்கை வாரியம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான இரு நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. மேலும் வழக்கினுடைய விசாரணையையும் ஜனவரி மாதம் 21ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று நாளை முறையிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த மனுவுக்கு இன்றைய தினம்தான் எண்ணிடும் நடைமுறைகள் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் நாளை அவசர வழக்காக விசாரிக்க கோரி முறையீடு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய தணிக்கை வாரியம் சார்பில் கேவியட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக கேவியட் மனுவை பொறுத்தவரை இது போன்ற ஒரு வழக்கு ஏதேனும் விசாரணைக்கு வருகிறது என்றால் தங்கள் தரப்பு கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்பதுதான் அந்த கேவியட் மனு. அந்த வகையில் நாளை ஒருவேளை இந்த மேல்முறையீடு வழக்கு விசாரணைக்கு வரும் பட்சத்தில் தங்களது தரப்பை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்பதை வற்புறுத்தக்கூடிய வகையில் ஒரு கேவியட் மனுவானது தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.